எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம ஏற்கனவே நிறைய மணி சேவிங் டிப்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதில் ஒரு சிறப்பான வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைப்போம்னா சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி நம்ம பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை வந்து இனி வர்ற ஜென்ரேஷன் நம்ம குழந்தைங்களும் சரி, பின்னாடி வர எல்லா குழந்தைங்களும் வாழ்கிறதுக்கு ஏதுவான ஒரு உலகமாக இருக்க வைக்கிறது. அதாவது நிறையா பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல், அது வந்து ஒரு பெரிய டாபிக். நம்ம அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, ஹெல்த்தினஸ் கொடுக்கறது. சொத்து சேர்த்து வைக்கிறத விட குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தினஸை வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூணாவதாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதில் நல்ல ஒரு பழக்கத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக் டு ரேரோ ஸ்டேஸ். சிறப்பு சேமிப்பு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பெரியவங்களுக்கு நிறைய சேமிப்பு திட்டங்கள் போட்டிருக்கோம். அதுவும் நல்ல வரவேற்பு உங்ககிட்ட பெற்றிருக்கு. ஸோ இந்த வீடியோவும் உங்ககிட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெறும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஸ்கீம் வந்து முழுக்க என்னுடைய உழைப்பு. ஸோ வந்து நீங்கள் யாராவது யூடியூபர்ஸ் வந்து ப்ளீஸ் காப்பி பண்ணி அப்படியே வந்து போடாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி வாங்க, குழந்தைங்களுக்கான சிறப்பு சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். குழந்தைகளுக்கான சிறப்பு சேமிப்பு திட்டம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது உருவாக்கிற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃபுக்கும் ப்ளஸ் வந்து அவங்களோட அறிவுத்திறனுக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு டீச்சராக வந்து இருந்ததுனால இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம வாங்க பார்க்கலாம் எந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த திட்டம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு குழப்பமானதாக இருக்கும். ஏன்னா நம்ம அறிவுத்திறனோட சேர்ந்து இந்த திட்டத்தை பண்ண போறேன்னு சொன்னதுனால நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்த்தா மட்டும்தான் புரியும். நடுவில் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய டவுட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தொடர்ந்து பாருங்க. வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து நமக்கு இப்போ ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? அதனால 2022 ஏப்ரலில் இருந்து நான் வந்து 2023 மார்ச் மாதம் வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் அவங்க சேமிக்க போகிற அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து பெரிய விஷயங்களை செய்யலாம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஈஸியான விஷயம் இல்லையா? அதனால வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திட்டத்திலேருந்து குழந்தைங்க 10,000 ரூபாய் கூட கண்டிப்பாக சேமிக்க முடியும். பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு படிச்சிருப்போம் சின்ன வயசுல இல்லையா? வச்சுதான் நான் எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்து எந்த மாதிரி சேமிக்க போறோம் அப்படின்னா, 2ஆம் வாய்ப்பாடை வச்சு சேமிக்க போறோம். இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லுவாங்க இல்லையா? 2 1 2 2 2 4 2 3 6 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி 2 1 2 2 2 4 சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பண்ண போறோம். எகைன் வந்து மே மாசம் 3ஆம் வாய்ப்பாடு வச்சு பண்ண போறோம். ஜூன் மாதம் வந்து 4ஆம் வாய்ப்பாடு. அப்புறம் அதே பார்த்தீங்கன்னா அப்படியே அதிகமாயிட்டே போதும். 5 6 7 8 9 10ஆம் வாய்ப்பாடுக்கு அப்புறம் மறுபடியும் ஜனவரி மாதம் வந்து 2 3 4. ஸோ இந்த மாதிரி என்னடா இது வாய்ப்பாடை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து குழம்புறது எனக்கு நல்லா புரியுது. இனி வர்ற நிமிஷங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, 3 மாதங்கள் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு வந்து நீங்கள் எல்லா மாதங்களுக்கு பண்ணலாம். கொஞ்சம் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ வந்து இது வந்து ஏப்ரல் 2022 ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ஆம் வாய்ப்பாடை வச்சு பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேதி போட்டிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டெய்லியும் நம்ம போட போகிற தொகையை போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 330 ரூபாய் வந்து சேமிக்க முடியும். அதை தவிர மல்டிப்ளிகேஷன் டேபிளையும் அவங்க கற்றுக்க போகிறாங்க. எப்படின்னு பாருங்கள். இப்போ 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்கன்னா 1ஆம் தேதி வந்து நம்ம 2 ரூபாய் போட போகிறோம். ஏன் அப்படின்னா இது 2ஆம் வாய்ப்பாடை வச்சு தான் போட போகிறோம். ஸோ 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2 2 4 ரூபா போட போகிறோம். அன்னைக்கு வந்து 4 ரூபாய் போட போகிறோம். 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 2 6. ஸோ 3 2 6. அதனால வந்து 6 ரூபாய் போட போகிறோம். இப்போ வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியும் 2 ரூபாய் கொடுங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து 4 rupees கொடுங்க. அடுத்த நாள் 6 ரூபாய், 8 ரூபாய், 10 12 14 16 18 20 ரூபாய். 10ஆம் தேதி 20 ரூபாய் கொடுக்குறீங்க. அதோட ஸ்டாப் பண்ணுறீங்க.
எகைன் வந்து அடுத்த நாள் 22-24 ரூபாய் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும் இல்லையா, குழந்தைங்களுக்கு கொடுத்து சேமிக்க வைக்க முடியும் நம்ம செலவெல்லாம் போக. எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி மறுபடியும் ரெண்டாம் வைப்பாடு ஸ்டார்ட் பண்ணுறோம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. 20ஆம் தேதி வரும்போது 20 ரூபாய் கொடுக்கும்போது ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கடுத்து மறுபடியும் 2, 4, 6, 8, 10 அப்படி வந்து கொடுத்துட்டே வரும். அந்த ரெண்டாம் வைப்பாடு வந்து 10 வரைக்கும் தான் படிப்போம் இல்லையா, அதனால் அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த 10ஆம் தேதி வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ட்விஸ்ட். ஏன்னா வந்து நம்ம பார்த்துட்டு பாதியில் போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ நான் அடுத்த மாதத்துக்கு சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ அந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து அவங்க 330 ரூபாய் வந்து தாராளமாக சேமிக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ மே மாதம் வந்து 3ஆம் வாய்ப்பாடு இல்லைங்களா, அப்போ வந்து 1ஆம் தேதி வந்து 3 ரூபாய் கொடுக்க போகிறோம் குழந்தைக்கு, 2ஆம் தேதி வந்து 6 ரூபாய் கொடுக்க போகிறோம், 3ஆம் தேதி வரைக்கும் 9 ரூபாய் கொடுக்க போகிறோம், 4ஆம் தேதி 12, 15, 18. ஸோ 3ஆம் வாய்ப்பாடு 10ஆம் தேதி வரும்போது 30 ரூபாய், அதோட மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு 11ஆம் தேதி வந்து மறுபடியும் 3லேருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் 3, 6, 9, 12, 15. ஸோ எகைன் வந்து 30ஆம் தேதி வரும் 30 ரூபாய் கொடுக்கும்போது ஸ்டாப் பண்ணி அடுத்து 21ஆம் தேதி மறுபடியும் வந்து 3 கொடுத்துட்டு இந்த மாதத்தில் வந்து 31ஆம் தேதி இருக்கிறதுனால எகைன் 3 ரூபாய் கொடுக்குறோம். ஸோ வந்து மே மாதத்தில் வந்து அவங்க சேர்க்க போகிற தொகை வந்து பார்த்தீங்கன்னா 498 ரூபாய், ஒரு நல்ல அமௌண்ட் இல்லையாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம், இது வந்து 4ஆம் வாய்ப்பாடு. ஸோ ஒவ்வொரு நாளும் 4 நாளாக கூட்டி கொடுக்க போகிறோம். முதல் நாள் வந்து 4 ரூபாய் கொடுக்க போகிறோம், 2ஆம் தேதி வந்து 8 ரூபாய். ஸோ இப்படியே வந்து 10ஆம் தேதி வரும்போது 40 ரூபாய் ரவுண்டாக கொடுக்க போகிறோம். அதோட இது பண்ணிட்டு மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறோம் 11ஆம் தேதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 660 ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க. இப்போ வந்து மொத்தமாக எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒரு வருஷத்தில் வந்து அவங்க 10,370 ரூபாய் சேமிக்க போகிறாங்க. இப்போ ஏப்ரல் மாதம் 330, ஒவ்வொரு மாதமும் மொத்தமாக எவ்வளோ சேமிக்கிறாங்க அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பொதுவாக வந்து மொத்தமாக உங்களுக்கு தெரியறதுக்காக. ஸோ ஏப்ரல் வந்து 330, மே மாதம் 498, ஜூன் மாதம் 660, ஜூலை 830, ஆகஸ்ட் 996. இந்த மாதிரி வந்து சேமித்து மொத்த தொகை வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா 10,376 ரூபாய் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ வந்து இது வந்து பெரிய அமௌண்ட். மேபி அவங்களோட அந்த வருஷத்தில் வந்து ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்காகவோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து இந்த திட்டத்தை வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா என் குழந்தைக்கு வந்து டெலஸ்கோப், ஸ்பேஸ் அதுலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ரொம்ப அதில் வந்து நாலேஜாக புக்ஸ் நிறைய படிச்சுட்டே இருப்பார். அதனால் வந்து அவர் வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி நீ சேமித்து நீ அமௌண்ட் எனக்கு வந்து கொடு, நம்ம வாங்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் நாங்கள் வந்து டெலஸ்கோப் வாங்குறதுக்காக, ஒரு நல்ல ஒரு டெலஸ்கோப் வாங்குறதுக்காக நாங்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக என்ன பண்ணுறதுக்காக, என்ன விஷயங்களுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் மற்றவங்களும் பார்த்து சந்தோஷப்படுறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களும் பணத்தோட அருமை தெரிஞ்சு வளர்க்கணும். ஸோ அவங்க இந்த மாதிரி சேமித்து அதுலேருந்து பொருட்கள் வாங்கும்போது அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது அவங்களோட பொருளை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் பணத்தோட அருமை தெரியும். ஸோ வந்து ஒரு பொருள் வாங்குறோன்னா எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிற வந்து அருமையும் அவங்களுக்கு புரியும். ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும். என்னங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அருமையாக குழந்தைங்க சேமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்பீங்க. இதில் என்ன ஸ்பெஷல் நம்ம வீடியோவில் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்கீம் வந்து குழந்தைங்களோட அறிவுத்திறனையும் நம்ம லைஃப் ஸ்கில்லையும் வந்து சேர்த்து இணைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு சொல்லும் போது அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இதை செய்வாங்க. பாரு இவ்வளோ பணம் நீ சேர்க்க போகிற, ஸோ இதில் வந்து இவ்வளோ பெரிய நல்ல விஷயம், இந்த நல்ல விஷயம் நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து நல்ல பெரிய பெரிய காரியங்கள் பண்ணுவாங்க. பொதுவாக குழந்தைங்ககிட்ட பொறுப்பை கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக அவங்க பெரிய காரியங்களை பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இவ்வளோ பணத்துக்கு எவ்வளோ பொருள் வாங்குறோங்கிறது பொதுவாக குழந்தைங்களுக்கு தெரியாது, பணம் மதிப்பு. அதை புரிய வைக்கிறதுக்கு இது நல்ல ஒரு ஸ்கீமாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் உடனே இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் பையன் கூட இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு டெலஸ்கோப் வாங்கணும்னு ஆசை. ஸோ அதை வாங்குறதுக்கு இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து அவன் ஆரம்பிக்க போகிறான். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் என்ன காரணத்துக்காக இந்த திட்டத்தை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் ப்ளஸ் வந்து இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்க
மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி.